ஆட்டி விடுறதுக்குள்ள ஆள் இல்லை. அப்படி வரும் அந்த இலையை தொட போய் கால் முடியாது. ஏன்னா தூரமா இருக்கு. வாந்தி வந்துட போது ஆட்டி விடுற பேர்ல. அவங்க என்ன எதிர்த்து போயிட்டு போறாங்க. இது இது நல்லா இருக்குது பாருங்க. அதுல உட்கார முடியாது. ஏன் அதுலயும் ஆடம் இங்க உட்காந்து ஆடலாம். கம்பி இல்ல வேண்டாம் வேண்டாம். ஆயிட்டு இருக்கு. நேரம் ஆயிக்கிங்க மொத்தம் ஒன் சைடா அப்படியே கை உங்களுக்கு விருப்பம் தான். எப்படியாலும் மேல ஆனா மேல ஏறணும் அவ்வளவுதான். எப்படி வேணா ஏறலாம். நான் வந்துட்டேன்டா. வேலை நடக்குது. நான் மேலே வந்துட்டேன்டா. ஐயோ கால் எட்டலே. சரிடா கைக்குள்ள முடியும்னா குதிங்க. இதெல்லாம் இறங்கி இருக்கு. ஏற்கனவே வயசு கிடக்குது. குதிச்சு பிதிங்கிற போகுது. ஐயோ வந்துட்டாங்கல்ல. நிறைய வச்சிருக்காங்க தூரி. இது
டேம் தான். டேமுக்கு இங்கேயும் தண்ணி போகுதா? பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்து முட்டை பார்த்தோம், இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து பக்கத்தில் போய் பார்க்கலாம் தண்ணிக்குள்ள. இங்கேருந்து போனால் டேம் வரைக்கும் பார்க்கலாம், அவ்வளோதான். டேமை மட்டும் பார்க்க வந்து இங்கே இறங்கி பார்த்துக்கலாம். டேமுக்குள்ளே போய் பார்க்கணும்னா அங்கே போய் தான் பார்க்கணும். வால்பாறை 45 சோலையாறு 50. ஐயா வால்பாறை சோலையாறு தாண்டியில் இருக்கு 56. ஆமாம், குரங்கு நீர்வீழ்ச்சி அதை பார்ப்போம். அதை முடிச்சுட்டு வால்பாறை பார்ப்போம். வால்பாறை முடிச்சுட்டு சோலையார் போயிட்டு வந்துடுவோம். கேட் பாஸா? கேட் பாஸ். அதே தான். இல்லைன்னா ஃபோனில் காமிச்சா அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு. பாதுகாப்பு இதெல்லாம் அங்கே லைனில் போய் நின்றுதான். நாற்பது கிலோமீட்டர் 40 பெண்டாங்க. நீங்கள் 40 40 கிலோமீட்டருக்கு இத்தனை பெண்டா? பிடிச்சிருங்க. புலியோட கிலோமீட்டரா தெரியாது. நம்ம கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கரை கட்டுவாங்க, கரையை பலப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த பக்கம் சுற்றி இருக்கணும். அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தோம். இது இந்த பக்கம்ல. அது அந்த புறம், இது இந்த புறம். நீங்க போங்க ஆறு நடிச்சிட்டு அவங்க ஒரு இதை நிற்கிற பார்க்குறீங்க. கேம் ஃபுல் ஃபோக்கஸில் பார்த்தேன். நம்ம சிசிடிவி பூரா அவன் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நமக்கே சிசிடிவி நம்ம கண்ணுக்கு தர சொன்னேன். பள்ளம் விடுமா இருக்குது காட்டுக்குள்ள, கொஞ்சம் பார்த்து எல்லாம் ஜாக்கிரதையா வந்து. மரமெல்லாம் காஞ்சு போய் மரம்லாம் காஞ்சி நிற்கிது. முடிஞ்சா ஆளுக்கு வரும்போது ஒரு கேன் தண்ணி வந்து ஊற்றிட்டு போங்க. அதுவும் இந்த வனத்தரத்தை விற்கிறாங்க, ஆஃபீஸ்லேயே வாங்கி ஊற்றிட்டு போங்க. மொட்டை பாறை இருக்கிறது மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்க முடியுமா? என்னாச்சு? டீ பாருங்க கோபாலு, மலை மேலே ஏறி ஏதோ ஃபோட்டோ எடுக்க முடியுமா? மலை மேலேங்களா? மொட்டை பாறையாக இருக்கு. ஏறிட்டா போச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு பண்ண தெரியுமா?
மைசூர் போகும்போது பார்த்துமே எலிப்பண்டு. ஆமா, அப்பா சொல்லியிருக்கணும் எலிப்பண்டு. அது திரும்பி நின்று இருந்துச்சு, அதனால அது எலிபண்டுன்னு தெரியல. இப்ப நேரா வந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு நிக்கணும் அப்படியே. நமக்கு ரெண்டு நமக்கு தங்கத்தோட கண்டிப்பா பண்டாயிரம். ரெண்டு தன்மை அப்படி இருக்கு. நீளமா கும்கில வருதுல அந்த மாதிரி. நமக்கு தூக்கிட்டு பண்டாயிரம். வச்சீங்க. ஐயோ, நேரா வாய்க்குள்ளேயே போயிரும் போல் இருக்கு. எவ்வளவு பெரிய வாயி. இவன் அருவி இருக்கம்மா. குருவி அருவி, அருவி குருவி. இதுல கீழே போகணுமா? தண்ணி வரல அப்ப நல்ல. இன்னைக்கு உட்காந்துருக்கு பாருங்க. ஆமா, தனியா இருக்கிறாரு. அவனுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி கோச்சுக்கிட்டு வந்துருப்பாரு. அந்த மாதிரி வந்திருப்பான். வால்பாறை 37. மைசூர் மலை ஏறினதுக்கு அப்புறம் எந்த மலை ஏறுறான்? மைசூர் ஏறினதுக்கு அப்புறம் இப்படி ஏறுறான். ஒதுக்கிறார் அந்த கண்ணாடி. அப்பனா விட்டுருங்க, விட்டுருங்க. ஆமா, ஆமா. நல்ல பக்கம் பிடிக்கிறேன். போவோம், நிறைய இடம் இருக்கு. பார்ப்போம். பசங்களா இருக்காங்க. ஹோண்டா சிட்டி சும்மா இல்லை, தான் போவோம். ஆனா இடம் இருக்காது காரன் பாட்டுறதுக்கு. காரணம் இந்த மாதிரி இடத்துக்கு பண்ண முடியாது. டோஃபேஜ் ஆயிரும் அப்புறம். ஹோண்டா சிட்டி இது அது அதை விட பஜ்ஜீரோ வஜ்ரோ இல்லை, இது சஃபாரி. சஃபாரி. பஜ்ஜீரோ சஃபாரி ரெண்டு ஒன்று. என்னடா சுமோனுக்கு வச்சு சஃபாரில இருந்து ஒரு ஊரு அது திருப்பூர் போகுது. போதா? போட்டோம். வால்பாறை to திருப்பூர். வால்பாறை வரதான போய் பார்த்தேன். ரஜினி போன போட்டு அது என்ன படம்? ராஜா நினைக்கிறேன். ராஜா தேட்டர் கரெக்ட். வால்பாறை வருது அந்த படத்தில். ராஜா படத்தில் பார்த்தீங்களா வால்பாறை வருவேன். வால்பாறையில் இருக்கா அப்படியா? நான் வந்துட்டு இருக்கிறேன். எனக்கே அவர் தெரியாது. நானே டூப்பா தான் இந்த ஆல்பாறை வரது நானே போட்டுக்கிறேன். நீ எங்கேயே வால்பாறை பொறுமனே ஏன் மறைக்கிறாரு? இவ்வளோ வேகம் வந்தாங்க. இங்கேதான் போகிறாங்க. கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சா? எவ்வளோ பண்ணிட்டாங்க?
விடாது. நம்ம விட்ட மாதிரி எல்லாரும் விடுவாங்களா? ஒன்று போகலாம். இதான் ஃபஸ்ட்டு. ஒன்றாவது பெண்டா? இப்போதான் பெண்டே ஆரம்பிக்குதா? நேரம் இவ்வளோ வரைக்கும் பெண்டு பெண்டா வந்தா அது ட்ரெய்லர் அது. ஆமா. இந்த திமிரு தான். கொண்ட ஊசி வளைவு பேர் வச்சுக்காங்க. கொண்ட ஊசி வளைவு. ஆமாம், கொண்ட ஊசி வளைவு இப்படி தான் இருக்கும். அதனால தான் போட்டாங்க. இப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. வண்டியான அந்த வண்டி சைடு போட்டுட்டான். பிரேக் ஓ மாதிரிலாம் கிடையாது வண்டி. ஆமா, இப்பெல்லாம் இப்படக்கூடாது. அந்த வேன் போக மாட்டேங்குதா இருக்குது? இழுக்க மாட்டேங்குது. இந்த வேன் அவ்வளோதான் இழுக்கேன். போகலாம், அவர் ஓட்டுறாரு. அவ்வளோதான் போயிடுச்சு சைடு எடுத்து. குதிரை படம் போட்டிருக்குது. குதிரை வேகம் போகும்னு பார்த்தா மெதுவாக போகுது. பில்டப் தான்ப்பா. உள்ள ஒண்ணும் இல்லை. சொன்ன இடத்துல தெரிஞ்சு நான் என்னப்பா பண்ணுவேன். ரெண்டுமே பாடி பில்டப் தான். கூகுள் சவுண்டுக்கு அந்த மாதிரி வந்து பின்னாடி ஒன்று துரத்திக்கிட்டு வருது. ரெண்டாவது இதில் போகணும். இவ்வளவுதான் தண்ணி இருக்குது டேமுக்குள்ள. தெரியுதா? தண்ணி வந்த விளையா தெரியுது, மற்ற எல்லாமே தெரியுது. ஓ, சின்னதாக இருக்கு. மேலே ஏறினதுல இப்படியே போனா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகாதா? ஆகும் பாப்பா. வண்டி வருது. சரி, அந்த வண்டி ஒன்று போட்டு ஓடி இவருக்கு இவரை விட்டுலாம். இவரை
திரும்ப ஒன்று இவரை பார்த்துக்கணும். இவரே ஒரு கை பார்த்துடலாமா? பார்த்து ஆகணும். நம்ம நேரத்துக்கு பின்னாடி போக முடியாது. போகலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் எயித்தாவில் முழுசாக தெரியல. போகலாம். இது வரைக்கும் எதுவும் தெரியல. இல்லை எஸ்பெண்ட் தான் எஸ்எஸ் ஆகுது. கோ ஸ்லோ. சரி குட்டி பாரியா? இதே குட்டி பாரியா? இது குட்டி பாரியா? ஓகே. மேடு இது இன்னும் மேடாமா? அந்த பாலம் ம் இதெல்லாம் தண்ணி வந்து தண்ணி வரல. எல்லாம் காஞ்சி போச்சு. சாஞ்சிட்டு கிடக்கு. மழைக்கெல்லாம் பயந்ததானே. ஒவ்வொரு கம்பெனி பிடிச்சி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. குருவி பேர் இல்லை. அப்படியா? அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்துருக்குமா? மறக்காத. மைசூர்லேருந்து வரும்போது ஒரு பஸ் குறுக்க வந்து நின்றுக்கிருச்சு கவர்மெண்ட் வண்டி. லாரி வந்துட்டாங்க. இவங்க கரெக்டாக உள்ள ஏறிட்டாரு. நேரம் நட்டு கொஞ்சம் நிற்கிச்சு இறக்கத்தில். ரிவர்ஸ் போட முடியாது. ரிவர்ஸ் போட்டு ஏற்றிருப்பாங்க பஸ்ஸை. அதெல்லாம் எடுத்துருவாங்க. அதே 6வது பெண்ட் அது. இப்போதான் கொஞ்சம் காற்று திரும்பி வரலாம். மொத்தமாக 40 பெண்டாங்க. புழுக்களும் இருக்குதுங்க. நீ மட்டும் யோகியா? காலையிலேருந்து நைட்லேருந்து புல் அடிச்சிருக்கேன். சாணி மாதிரி சப்புன்னு கிடக்குது. அந்த மலைக்கு போகலாமாங்க? அங்கே தெரியுது பாருங்க ஒரு மலை. தெரியுது மேல வந்தாலும் ஜோடி மாறாம சுத்துறாங்களே. சொர்க்கத்திலயும் மேக்கப் கல்யாணம் சுத்துறோம். டேய் இங்கேயாவது இவனுக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுங்கடா. இந்திய மயில் கொண்டை ஊசி இந்திய மயில் கொண்டை
9 கொண்டை வரை 20 நிமிஷம் பக்கமா வந்துருச்சு. 20 நிமிஷம் பக்கமா ஆயிடுச்சு. நாம அந்த வளைவு ஃபர்ஸ்ட் வளைவுல இருந்து வந்தோம். ஒரு உருட்டுவியா என்ன வந்து என்ன பண்ணுறது இங்கே வந்து மாட்டிக்கிச்சுங்க. நீ லைனாக தான் போகணும். அங்கேயே பிச்சுக்கிட்டு வந்தா அதுதான் போகிறோம். அவ்வளோதான். அதான் அவனும் அங்கே தான் போயிட்டு இருக்கிறான். அவனும் அங்கே தான் போயிருக்கான். நான் உனக்கு பெரிய ஆளாமல நினைச்சேன். பெரிய டபுள் ஒரே அடியில பொசுக்குன்னு நின்னுட்டேன். இவன் நிப்பாட்டிட்டான். அவ்வளோதான். ஆப்போசிட்ல வர்றாங்க. ஆமா ரைட். அங்கே வரேங்க நிப்பாட்டிட்டான். நில்றா ராஜா நில்லு. பூஜா ஏறிட்டு போறாங்க. எங்கிட்டு போனா விழுவாங்களா இல்ல? எங்க வேணா எகர்ல இங்க இந்த இடத்துல எப்படி போகணும்னு தெரியல. இந்த மாதிரி ஏரியாவுல சைடு போட்டு தான் போறது நல்லதா இருக்கு. போக வேண்டிய இடத்துல போகணும். மொத்தம் பொதுவாக எல்லா இடத்துலையும் போகணும்னு நினைச்சா உள்ள போட்டு போகலான்னு பார்க்கலாம். இந்த பூரை தான் பார்ப்பாங்க. எங்கடா கேப் கடி பூரலான்னு. நாங்களே பின்னாடி வர்றோம். அத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க. கத்திட்டு வர்றாங்க. அவன் எப்படி கத்திட்டு போறான். திருப்பூர் வண்டியில் மேலே மேலே போய் பக்கத்தில் என்ன ஆட்டோ சைடு போட்டு போகுது. கோபாலா இப்போதான் கொஞ்சம் கூலிங் ஆகுது. 11வது பெண்டு வந்திருக்குது. கொஞ்சம் கூலிங் ஆகுது. பஸ் வருது. போயிடலாம். வந்து போயிடும். கொஞ்சம் தும்பல் போல் தெரிகிறது. அவ்வளோதான். வானம் என்ன வானம் கீழே தெரியுதே. என்னப்பா வச்சு அடிக்கிறீங்க. போகல போறதுக்கு பரவாயில்ல, வரும்போது இப்படி இருந்தா சிவப்பு வண்டியை விட்டுருங்கப்பா. அவன் குதிக்கிறான். அவன் சின்ன பஸ் இதுக்குன்னு தனியா சின்ன பஸ். அது சின்னதுல லென்த்ல சின்னது. ஓ இது கவர்மெண்ட் வண்டி. இல்லப்பா எல்லாம் வர முடியல. இது திருச்சி தாங்க. இது திருச்சி. ஆமா சின்ன பஸ் மினி பஸ் மாதிரி தான் அது. மினி பஸ் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெருசா இதுக்கு தனியாக தயார் பண்ணி. ஆமா அவ்வளோ டைம் வந்து திருப்பத்துக்கு அப்புறம் நிப்பாட்டி பார்த்து ரிவர்ஸ் வரணும். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகணும். அப்ப திருப்பூர் வண்டி வந்திருக்குது. அது மட்டும் வால்பாறை வண்டி முன்னாடி பார்க்கல. நம்ம கவனிக்கல. நான் வந்திருக்குது ஒன்றும் சின்னதாக இது சின்னது. இது சிறுசு தான். வரும்போது திருப்பூர் வண்டி வந்துச்சு. பெரிய வண்டி வால்பாறை இருக்கும். பெரிய வண்டி தான். போடா போடா 13வது பெண்டு. கேப்பாதான் போக வேண்டியதானே. இவன் தூக்கிட்டானா? தூக்கிட்டியா? நானும் எவ்வளவு நேரம் தான் தூங்காத மாதிரியே நடிக்கிறது. ரைடர்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. பாண்டி வந்துருச்சோ. பாண்டிலாம் வராது. அப்போ தெரிஞ்சு போச்சு. போயிட்டாரு. என்ன ரெட் கலருக்கு முன்னாடி போச்சு நின்றுச்சு. என்னை தாண்டி யாரும் போக கூடாது. நானே போகாம நின்றுட்டு. நீ என்ன 10 கொட்டம் ஏறிடுவான். அதெல்லாம் 14வது கொண்டு போயிடுச்சு. போயிட்டாங்க. மெதுவா வருதா?
பின்னாடி ஒன்று சைடு எடுத்துட்டு வர்றாரு. நீங்கள் ஏறலாம். போச்சுங்க அந்த ரெண்டு தானே போயிடும். நம்ம போகலாம், பொறுமையாக போகலாம். ஆமாம், ஏற்பட்டு போவோம். எஸ்ஆர்எஸ் பொறுமையாக போகும். எப்படி நம்மளுக்காக இடம் கிடைச்சிட்டா நம்ம நம்ம போய்க்கலாம். நமக்குன்னு ஒரு இடம் வரும். அப்படி அடினேன். அப்போ குத்தி யானை கொண்டே விஷயம் விளையாது. அழகாக இறங்குமோ வந்துடும். ஏறிடலாமா? ஆறு போட்டு போயிரு. பதினாறாவது பெண்டு. இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது 16வது பெண்டுக்கு. 1 மணி நேரம் நினைக்கிறேன் மேலே ஏறுறதுக்கு. ஐயோ, இங்க காலியாகி போயிருமே இடம் வேற. நாற்பது எனக்கு போதும். ஏறிடலாமா? ஏறலாம். ஆறு அடி. அவரெல்லாம் அவரு அவர் தான் தூங்கிட்டே போறாரா? திடீர்னு இழுக்கிறாரு. ஒன்றும் புரியல எனக்கு. எப்படியோ அட்டைக்கட்டியா? போலாம் சரி, நமக்கு இடம் விட்டு அட்டைக்கட்டி. விட்டு போலாம் சரி. ஆமா, ஒண்ணா சாலக்குடி. இல்ல பின்னாடி சோலையாறு அணை 43 கிலோமீட்டர். அட்டையில் என்ன கட்டுறாங்க இங்கே? அட்டை கட்டி அந்த படம் வந்து அந்த படமா இருக்குமோ? அட்டை கட்டி. அது அட்டை கட்டி. அது இது கட்டி. கட்டியா? கட்டி. ஹெர்பில் காட்சி முறையா? ஹெர்பில் காட்சி முறையா போட்டிருக்கேன். என்னது இது? பார்ப்போம். என்னமோ போட்டிருக்கீங்க. வால்பாறை எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டரா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நிற்கிறாங்க. கொடிகள் அப்படி நிற்கிது. ஜிப்சி இழுத்துட்டு புக்கு இழுத்துட்டு போகணும்ல. என்ன இல்லையே. காசு சுற்றி என்ன சும்மா தான் சுற்றி பார்க்கலாம். ஆடிட்டோரியம். சொல்லுப்பா. மெரிட். இந்த குரூப்ல மெரிட் நீதான்ப்பா. மெரிட் அப்படின்ட்டு தண்ணி வருது, ஆனா வரல. வலியுது லேசா. பதினேழாவது பெண்டு. ஹெல்மெட் போட்டுட்டே நிக்கிறாங்க. மிஸ் பண்ணிடுவோமா? இல்லைங்க, இப்பதான் நிப்பாட்டி இருப்பாங்க, அதனால போட்டுக்கிறாங்க. 18வது பெண்டு. என்ன சுகம், என்ன சுகம். பத்தொன்பதாவது பெண்டு. இருபதாவது பெண்டு. வருதா இல்லையா நமக்கும் தெரியாது.
பரவாயில்ல, இந்த மாதிரி டிரைவர்ஸும் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சிலர் சிலர் இருப்பாங்க. ஆனால் அவங்களால போக முடியாது. அவங்க போக முடியாது, நம்மளை போக விடுவாங்க. இல்லைன்னா ஆறு நடந்துகிட்டே இருப்பாங்களா. போ சொல்கிறேன், சீக்கிரம் போயிரு. வண்டி வருது. அவ்வளோதான். ஓரமாக வந்து இங்கேருந்து ஆறு அடிக்கிறேன். நீர் விட்டு மின் நிச்சயமா பார்க்கலாமா? இங்கே உள்ளே போக முடியாதுப்பா. போக முடியாது. சரி, அது உள்ள பர்மிஷன் வாங்குவாங்களாட்டிருக்கு. இருந்தால் தான் போகும். சரி, இன்னும் எலி பாயிண்ட் இருக்குதான், பார்த்து வாங்க. எலி பேண்டு முதல்ல எலி பேண்ட் போட்டது யாரு? இருபத்தொன்னாவது பிண்டா. இப்போ தண்ணி குடிக்கும் போது இன்னும் வரும் பாருங்க. இந்த மாதிரி வருது. 22வது பிண்டு. ஓரம் இறங்குறான். காருக்கு முன்னாடி போயிடலான்னு பார்க்குறாங்க. மொத்தமா போயிருப்பீங்க. ஓ, காருக்கு முன்னாடி பஸ் வருது. இது சின்ன பஸ் தாங்க இது. மினி பஸ் மாதிரி தான் இருக்கு. 23வது பெண்டு. சபரிமலை போகும்போது தான் கேரளா பஸ் தான் ஒத்த கையெல்லாம் திருப்பான். ஸ்பீடாக போய் அவன் பாட்டு திருப்பிட்டே இருந்த கொண்டை வயசில் ஈஸியாக திரும்புவான். அது சரிங்க. அந்த அளவுக்கு பெரிய பஸ் தான், ஈஸியாக திரும்புவான். பயமாக இருக்கும். பார்த்தா பாறையில் உரசுற மாதிரியே போகும். ஆனால் இங்கே திருப்பூரில் ஏறும் போதே எல்லாத்தையும் கேர் பேக் கையில் கொடுத்தான், டிக்கெட்டோட சேர்த்து. ஆமாம், கொடுத்துட்றான். எல்லாரும் கம்பல்சரி கொடுத்துறான். என்கிட்ட கொடுத்தா எனக்கு வேண்டாங்க. 24. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் கேரளாவுக்கு. 24. அசால்ட்டாக டக்குன்னு எல்லாரும் டிக்கெட் எடுக்கும்போது 25. டக்குன்னு லெஃப்ட் வர மாட்டேங்குது. ஃப்ளைட்டு இது விட்டோம்னா சரி கிளம்புன்னு திரும்ப மாட்டேங்குது. அந்த சென்டர்ல வந்து நிக்கும். அதே சுற்றி வந்து நிற்கும். அது மாதிரி நிற்கிற வரதில்லை. டைட்டாக இருக்கு. ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சு. இப்ப எங்க நிறுத்தணுமோ அங்கேயே நின்னுக்கு. டாமி வானாலும் கூட வராது. நம்மளாம் திருப்பினா தான் நினைக்கும். அப்ப ரெண்டுத்துக்கு சேர்த்து ஸ்ப்ரங்கு போட்டிருப்பாங்களோ? சென்டர் பிரேக்கு, ரெண்டு ஸ்ப்ரங்கு. எந்த பக்கம் திருப்பினாலுமே திருப்பி அதை இழுத்துட்டு வந்து அங்கேயே விட்டுரும்ல. ஆமாம், அது அப்படி தான் இருக்கும். எந்த பக்கம் திருப்பினாலும் கையை விட்டுட்டோம்னா சென்டராக திரும்பி நிற்கணும். ரன்னிங்கில் நிற்கும். சும்மா நிக்காது. சும்மா நிறுத்தினா அப்படியே தான் நிற்கும். ரன்னிங்கில் போயிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பிடும், நேராக வந்துடும். நீ ஸ்ட்ரைட்டாக போகணும்னா கை பிடிக்காமலே போகலாம். லேட்டாக அதுதான் சென்சார் வந்து லேசர் பேலன்ஸ் மட்டும் பண்ணுறது. சென்சார் வச்சுட்டாங்கன்னா கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ரோடை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது போய்கிட்டே இருக்கும். இந்த ரோட்ல எல்லாம் சென்சார் பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான். சென்சார் பண்ணும். என்ன ரோடு நான் கோட்டு மேலேயே போவோம், லேட்டாக எவனும் வர முடியாது. என்னப்பா அது விளையாட்டு? ரோட்டு மேலே போகும். இல்ல, அன்னைக்கு டீ எஸ்டேட் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தோம் பார்த்தீங்களா? ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் குளியாச்சு, அவ்வளோதான். எனக்குலாம் வேர்த்துச்சு. அதுவே குளிக்குதான். அதே இவர் இந்த சிங்க டெய்லர் இங்கேயே சொட்டு மாட்டிட்டார் நைட்டு. ஐயோ குழுவுங்க, கொஞ்சம்லாம் அடிக்க அப்படின்ட்டாரு. நான் என்னென்னமோ நினைச்சேனே. சும்மா இவரில் போகலாம். இன்னொருத்தர் வேற அங்க அந்த கம்பெனில இருந்து நீங்க என்ன நினைக்கிறேன்? அவர் இப்போ இல்லை. கவல் தெரியாது இல்லை. பவல் தெரியும். அதான் அப்போ இவர் இல்லை. ஆமா, எனக்கு தெரிஞ்சது கண்ணாடிக்கார் தெரியும், பழனி தெரியும். அவங்க அப்புறம் இனி பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கங்க நிக்கணும் ஜாலியா. சும்மா அதை பத்தி பேசக்கூடாது. ஜாலியா வரணும் அதை சொல்றீங்களா? அது நியாயமான பேச்சு. அது நியாயமான பேச்சு. ஆனா இந்த மாதிரி ஜாலியா வரணும்னு சொல்றீங்களே, அது வந்து அப்பட்டமான போய்.
எஸ்டேட் இருக்கா? அப்படியா அப்படியா? ஐஎஸ்ஓ 9008 இங்க தண்ணி வருது. அருவிதான் அது. வாட்டர் ஃபால்ஸ் Water தான் இருக்கு. இருக்கு. ஃபால்ஸ் தான் இருக்கு. வாட்டர் கலர். பீர் கம்பெனியா? இந்த தேயிலை இருக்கு. தேயிலை தோட்டமா? டீ லீவ்ஸ் அருமையா இருக்கு. டீ லீவ்ஸ் லீஃப் டீ. டீ லீஃப் அது பேர். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. தம்பி என்னை விட்டுரு. கூலிங் ஆயிடுதுங்க. நல்லா இருக்குது. ஏசி போட்ட மாதிரியே இருக்குல்ல? இல்லையா? அவ்வளவுதானே பெண்டு? அது ஏறிட்டு இருக்கு. ஆனா நெட்டு கீழே தான் இருக்கு. நெட்டி தான் இருக்கா? நல்ல நாள்லயே போட போன எடுக்காது. இந்த ஆளரவல்ல காட்டுக்குள்ள லைட்டா படிச்சு இந்த மரங்கள்லாம் இருக்கிறது டக்குன்னு லேசா அடிக்குது. இந்த மாதிரி இடத்த தான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருப்பாங்க போல. ஆமா அதை பார்த்து தான் நமக்கு அப்படியே பூரிப்பா இருக்குது. போகலாம். இப்படி திருப்பிக்கிட்டோம்னா இப்படி ஏத்துறது தெளிவா புரியும். ரைட், ஓகே, சரி பார்த்துக்கலாம்.